my darling, Maria, my darling. Please be seated. Thank you. Just a minute, I'll call my boss, okay? Right. அந்த ஃபார்மரை கூட்டிட்டு வந்திருக்கேன். கீழே வந்தா டீல முடிச்சிரு. All right, okay? Come on, let's go there, okay? Right. Thank you. Mr. David, are you interested in music? Music? Yes, I have got wonderful collections of Beethoven. No, I'm more interested in G and G. What do you mean by G and G? Gold and girls. Oh, we both are sailing the same boat, eh? Mr. David, meet my partner, Mr. K. How are you? Mr. David. Not very well. How do you do? Reasonable, under the circumstances. I trust you. Well, Okay. I'll take my leave. It's a pleasure doing business with you. ஏண்டா நம்பினவங்களை துரோகம் பண்றேன்? நம்பினவனுக்கு தான் துரோகம் பண்ண முடியும்.
எனக்கும் நம்பிக்கை துரோகத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. யார் நீ? நானா? ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர். யூ வாண்ட் ப்ரூஃப்? Come on, give me the box. ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி, கொஞ்சம் மீச வச்சேண்டி. ஆடி ரதி தேவி இன்னும் இந்த ஆடை என்னடி, அதை திரை போட்டு மூடிக்கொண்டு ஆட்டம் என்னடி. என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி, கொஞ்சம் மீச வச்சேண்டி. அடி ரதி தேவி இன்னும் இந்த ஆடை என்னடி, அதை திரை போட்டு மூடிக்கொண்டு ஆட்டம் என்னடி. மாமான்னு என்ன சொன்னா பாவம் இல்லேடி, அதில் கோபம் என்னடி. மாமான்னு என்ன சொன்னா பாவம் இல்லேடி, அதில் கோபம் என்னடி. மகராசி நானும் சொகவாசி, அந்த விளையாட்டில் நானும் ரொம்ப கெட்டிக்காரண்டி. அந்த விவரத்தை அக்கம் பக்கம் கேட்டு பாருண்டி. என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி, கொஞ்சம் மீச வச்சேண்டி. அடி ரதி தேவி இன்னும் இந்த ஆடு என்னடி, அதை திரை போட்டு மூடிக்கொண்டு ஆட்டம் என்னடி. ஊத்தாம நானும் இப்போ ஊத்த போறேண்டி, சுதி ஏத்த போறேண்டி. ஊத்தாம நானும் இப்போ ஊத்திக்கிட்டேண்டி, சுதி ஏத்திக்கிட்டேண்டி. உனக்காச்சு உங்காட்டி எனக்காச்சு, இப்போ ஒரு கோடி ஆசை முத்தம் சூட்ட போறேண்டி. அந்த அடையாளம் அங்கம் எங்கும் காட்ட போறேண்டி. என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. 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 அப்படி 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 அது 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 அது
இது கொஞ்சம் பரவாயில்ல. Please take a Thank seat. you, thank you. எங்க பாஸ பத்தி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்களை பத்தி தெரிஞ்சுக்காம எங்க ஏரியால வந்து உன் வேலைய காமிச்சிருக்க. நோ ஏரியா ஃபார் மாரியா. அப்படியா? எங்க ஏரியாவுக்குள்ள வந்தவங்கள நாங்க சும்மா விடுறதில்ல. அதுக்கு என்ன செய்ய போற? நீ செஞ்ச தப்ப மன்னிச்சுட்டு உன்னை எங்க கூட்டத்துல சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். யாரோட நிழல்லையும் இருக்க நான் விரும்பல. எங்களை எதிர்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? I don't care. இத்தனை பேர் அனுப்பி இருந்தோம், ஒரு பொண்ணை பிடிக்க முடியல. அதை விட கேவலம் ஒரு கண்ணை பறி கொடுத்துட்டு வந்திருக்கேன். வெக்கமா இல்ல? ஏய், நீ ரொம்ப திறமசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ நம்ம கூட்டத்துல இருக்கிறதுக்கே லாயக்கு இல்ல. ஷாமா, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீயே டிசைட் பண்ணு. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க. டேய், நான் உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கல, அவ விட்டு வச்ச இன்னொரு ஒண்ணுமில்ல சார். ஒண்ணும் இல்லையா? வந்துட்டாங்க. நான் சப்ளைக்கு போறேன். ஏய், நீ போலீஸ் பார்த்தேன். என்ன உங்களுக்கு பொம்பளை கிட்ட தகராறு? அசிங்கமா இல்ல? வந்திருக்கு, கவனி. ரொம்ப சூடா இருக்க, கொஞ்சம் தண்ணி கொடு. அடிபட்டுச்சா?
சமயக்கட்டுல வேலை இருக்கு எனக்கு. நீ வா. வெண்ண தின்னு. போகும்போது இதெல்லாம் சேர்த்து பில்ல கொடுத்துட்டு போ. அபி உடம்பு கொண்டு இல்லையே? இல்ல, சௌக்கியமா இருக்க. இந்த பயலுக்கு கொஞ்சம் கவனிச்சுங்க. அவளை வறுக்கவா தாளிக்கவா உங்க இஷ்டம். ஜமாயிங்க. அபிஷ்டம் இதோ வந்துட்டேன். Birthday to you, Maria. Happy birthday to Maria. Many happy returns of the day. எனக்கு பிறந்த நாளா? உங்களுக்கு எப்படி தெரியும்? சொந்த மகளுடைய பிறந்த நாள் பெத்த அப்பனுக்கு தெரியாமல போயிடும். அங்கிள். நான் அங்கிள் இல்லம்மா, உன்னுடைய தகப்பனார். என்ன சொல்றீங்க? மரியா, மனுஷன் தான் சாகறான், சத்தியம் சாகிறதில்லை. 10 வருஷத்துக்கு முந்தி எரிஞ்சு சாம்பலா போனாலே உங்க அம்மா, அவதான் என்னுடைய மனைவி. அப்ப நான் ஏழை. அவளுக்கு என்னால புருஷனா தான் இருக்க முடிஞ்சது. ஆனா அவளுடைய ஆடம்பர தேவைகளை என்னால பூர்த்தி செய்ய முடியல. அந்த தேவைகளுக்காக என்ன தனியா விட்டுட்டு கை குழந்தையா இருந்த ஒன்னையை தூக்கிக்கிட்டு உங்க அம்மா யாரோ ஒரு பணக்காரனோட ஓடி போயிட்டா. இந்த பாதி தான் அவளை அனுபவிச்சது மட்டும் போதாது, தன்னுடைய நண்பர்களும் அனுபவிக்கணும்னு அவளை வேலை பேசினா. உங்க அம்மா முடியாது முடியாது கதறிக்கு இந்த நேரத்துல நான் அங்க போய் சேர்ந்தேன். ஆட்டத்துல அந்த சண்டாளன் அப்படியே கழுத்து நிறுத்து கொண்டுட்டேன். நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன அடிச்சாங்க, பூட்ஸ் காலால மெதிச்சாங்க. அப்ப கிடைச்ச பரிசுதாம்மா இந்த கூலும் இந்த கொடூரம். அப்புறம் ஜெயிலுக்கு போனேன். ஜெயில தண்டனை முடிச்சுட்டு வந்த போது அநாகரமான நிலைமையில ஒன்ன நான் பார்த்தேன். பயப்படாதம்மா, நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான். உங்க அம்மா செத்துட்டா. சுடுமா, ஏற்கனவே எல்லாரும் என் உள்ளத்தை சுட்டு பொசிக்கிட்டாங்க. சொல்லி என் உடம்பையும் சுட்டு பொசிக்கிடம்மா. நான் யாரா? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. இந்த நியாயம் கேட்ட உலகம் என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளிடுச்சு. எல்லாரும் இந்த முகத்தை பார்த்து குருவி அசிங்கமா இருக்கிறான். நான் அசிங்கமா இருக்கேன்றதுனால நீயும் என்ன வெறுக்கிறியம்மா? இதையே இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? ஏற்கனவே உனக்கு உன் தகப்பன் மேல வெறுப்பு. நான் உனக்கு அப்பா மாதிரி இருக்கேன்ல, அப்பான்னே கூப்பிடு. அப்பா
ஏமா அப்பா என்ன உனக்கு பிடிக்காதா? ச்சே, அப்பாவா அப்பா? பொண்டாட்டி பிள்ளைங்க மேல அக்கறை இல்லாதவனுக்கு பேரு அப்பாவா? அந்த பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. நான் வேற ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். உண்மையை சொல்லி நீ என்ன வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு ஓடிட்டா, அதனால தான் சொன்னேன். இப்ப மட்டும் எப்படி திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு? பயம், மரண பயம். நான் சீக்கிரம் செத்துருவேன்னு என் மனசுக்கு போட ஆரம்பிச்சு. உங்க அம்மாவை உயிருக்கு உயிரா நேசிச்சம்மா, இப்பவும் நேசிக்கிறேன். ஒருத்தர் மேல உண்மையான அன்போ காதலோ நமக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு தான் ஏற்படும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த திருப்தியிலேயே வாழ்ந்து முடிச்சிடலாம். காதலுக்கு தப்பு, தகராறு, அசிங்கம், அவமானம் இதெல்லாம் கிடையாது. காதல்ன்றது அவ்வளவு பெரிய மகத்தான சக்தி. Maria, my darling, Maria, my darling. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா, my darling. மலரும் கல்லாக கூடும், மழையும் வெயிலாக மாறும், மணலும் புனலாக ஆகும், குணமும் அது போல மாறும். மலரும் கல்லாக கூடும், மழையும் வெயிலாக மாறும், மணலும் புனலாக ஆகும், குணமும் அது போல மாறும். இந்த மாற்றங்கள் யார் செய்த வேலை? இவை தெய்வங்கள் செய்கின்ற லீலை. மரா, my darling. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா, my darling. வைரங்கள் அங்கு ஒளிவிடும், நல்ல மணிகளும் இங்கு மறைந்திடும். ஏற்றம் நடந்திடும், மாற்றந்திடும், அந்த இறைவன் எழுதும் கோடுகள். வைரங்கள் அங்கு ஒளிவிடும், நல்ல மணிகளும் இங்கு மறைந்திடும். ஏற்றம் நடந்திடும், மாற்றம் தீரந்திடும், அந்த இறைவன் எழுதும் கோடுகள். அந்த வான் கூட கடலோடு சேரும், இந்த கடல் கூட கரை மீது ஏறும். மரியா, my darling.
நகை நீ காண பயந்து மறைந்து நீ வாழ்ந்த சரியா புதுமை பெண்ணாக எழுந்து நிறைந்து வர வேண்டும் மரியா இங்கு நீ வாதாயம் கேள்வி இதை மாற்றாமல் முடியாது தேவி மரியா my darling மலர்ந்த பூ போன்ற மென்மை பறவை போலோடும் பெண்மை மலர்ந்த பூ போன்ற மென்மை பறவை போலோடும் பெண்மை மரியா my darling பாட்டா எப்படி மரியா my டாலிங்க யார கேட்டு பாடின யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு பாடிட்டேன். எப்படி என் பேரை யூஸ் பண்ணலாம்? அது பல்லவியில சரியா வர வேண்டியது மரியா வந்துருச்சு. தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆயுள் தண்டனை. காலம் பூராவும் மரியாவை லவ் பண்ணலாம். ஆயுள் பூரா ஏய் வா கொண்டாட்டம் கண்ணே நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே நாணம் பெண்ணுக்கு வேணும் நேரம் வந்தாலே கூறும் நீ எந்தன் கைப்பாவைத்தானே ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே தாலி உன் மார்பில் பொன்னூஞ்சலாட தாரமாக நீ
மாற வேண்டும். தாலி உன் மார்பில் பொன்னூஞ்சலாட தாரமாக நீ மாற வேண்டும். நல்ல தாயான பின்னாலே தாலாட்டு, நல்ல தாயான பின்னாலே தாலாட்டு. அன்பு தாம்பத்தியம் ஒன்றேதான் உன் வெற்றி, அன்பு தாம்பத்தியம் ஒன்றேதான் உன் வெற்றி. ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே, நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே. நாணம் பெண்ணுக்கு வேணும், நேரம் வந்தாலே கூறும். நீ எந்தன் கைப்பாவை தானே. ல 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 என்ன விடுங்க சார், எங்க அப்பா கொலை பண்ணிட்டு போறாங்க சார். நான் உங்களை விட மாட்டேன். என்ன விடுங்க. மரியா எங்க கூட்டத்துக்கே எதிரிடா. What do you mean? மரியா ஒரு சாதாரண பிக் பாக்கெட், அவ உனக்கு எப்படி எதிரியான? நீ நினைக்கிற மாதிரி நானும் ஒரு சாதாரண பிக் பாக்கெட் தான் நினைச்சேன். ஆனா அவன் எங்க குரூப்புக்கே ஒரு சேலஞ்ச். நான் எப்படி அவளை விட்டு வைக்க முடியும்? அவ உனக்கு எதிரின்னா நானும் உனக்கு எதிரி. எங்க போற? உனக்கு வேண்டிய ஆளை நீ காப்பாத்துட்ட, எனக்கு வேண்டியவளை நான் காப்பாத்த போறேன். எனக்கு நிச்சயமா தெரியும் நீ திரும்பி வருவேன். Come on, have it. You know something? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உன் தலைக்கும் என் தலைக்கும் ஒரு விலை வச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு சின்ன சேஞ்ச். என் தலை ஏதோ அயல் நாட்டுக்கு போயிட்டுதான் என் ஃபைல மூடிட்டாங்க. ஆனா உன் ஃபைல் திறந்தே இருக்கு. Remember? Come on, share. மரியா ஒரு எங்கடி பாரு, நான் சொல்றபடி கேட்கணும். இந்த பெட்டி எடுத்துட்டு போய் பஸ்ல ஏறி அந்த செக் போஸ்ட் ஆண்டியை கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லன்னா இல்ல உன்னை கிட்னாப் பண்ணிடுவேன். முடியாது. ஐயோ யாரு நீ? தம்பி ஏரியாக்கு புதுசு போல இருக்கு. நான் தான் மரியா. மரியா? I'm a great pickpocketer. பிக்பாக்கெட்? நான் யார் தெரியுமா? கிரேட் ஸ்மக்லர். வெரி Also a great boxer. You are the great. Yes. But I'm the greatest. என்ன பண்ண உள்ள கைய விட முடியாது. கடவுள் உன்னை காப்பாத்து. இப்ப சொல்லுங்க, நான் மரியாவுக்கு ஜாமீன் கொடுக்கற தப்பா? இல்ல சைலஜா. Wait a minute. என்ன உன் நண்பனா நீ நினைச்சேன்னா மரியாவுக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடு.
ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் உனக்கு உறுதி கொடுத்துடலாம், ஆனா எங்க பாஸ் கொடுக்கணுமே. பாஸா? யார் அந்த பாஸ்? நான் அன்னைக்கு போலீஸ்ல இருந்து தப்பி வந்தப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்தது அவர்தான். இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆதரிச்சு வர்றது அவர்தான். நீயும் இங்கே இருந்தேன்னா உனக்கு அவருடைய ஆதரவு கிடைக்கும். உன் ஃபைலையும் மூட நான் ஏற்பாடு பண்றேன். ஃபைல மூடுறதா? என்ன சொல்ற? அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. நேத்து ஹோட்டல்ல அவனை என் கண்ணால பார்த்தா சார். உங்களுக்கு போன் பண்ணிட்டு வரதுக்குள்ள என் கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டான். என்னையா இங்க ஒரு ஆள் கட்டிக்கிறாங்க. எஸ், இதே கைலாஷ் தான். நான் பார்க்கும்போது இந்த சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருந்தான். கான்ஸ்டபிள், அந்த பாடியை திருப்பியா முகத்தை பார்க்கலாம். ஓ காட், முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு. ஃபயர் கன்னை வச்சு தான் சுட்டிருக்கணும். இஸ் இட்? என்ன கிழிஞ்ச போட்ட முகம் மட்டும் தெரியுது? வெயிட் a minute. கைலாஷ். சோ கைலாஷ் செத்துட்டான். மரியா, அவன் முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போச்சுமா. இவ்வளவுக்கும் காரணம் நீங்கதான். அவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அன்னைக்கே கெஞ்சினேன். அப்பவே போயிருந்தா அவ கொண்டது பத்தாம ரகுவையும் கொண்டுட்டாங்க. அந்த கயவாளி கூட்டத்தை கருவறுக்கல. பேரு மரியாதை. யூ பாஸ்டர்ட், என்ன காரியம் பண்ணிட்டடா? எனக்கு துரோகம் பண்ணிட்டியா? ஏன்டா இப்படி ஆத்திரப்படுற? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? என்ன தப்பா? நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப நான் செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? ஓ, நீ அந்த ஆங்கிள் பாக்குறியா? நான் எந்த ஆங்கிள் பாக்குறேன்னு தெரியுமா? உன்னை க்ளோஸ் பண்ணவங்களை வச்சே உன் ஃபைல க்ளோஸ் பண்ண வச்சுட்டேன். இப்போ உன் ஃபைலுக்கு லைஃபே இல்ல தெரியுமா? ஸ்டாப் இட். என்ன காப்பாத்துறத நினைச்சுக்கிட்டு அந்த மரியாவோட வாழ்க்கையே பாழ் பண்ணிட்டியடா. ஏண்டா, நீ அவளை லவ் பண்றியா? இட்ஸ் நாட் லைக் தட். அவன் என்ன லவ் பண்றா, பட் யூ காண்ட். ஏண்டா, நம்ம ப்ரொஃபஷன்ல யாரையாவது காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ முடியுமா? எனக்கு தெரியும்டா, தெரியும். இருந்தாலும் என்ன அறியாம ஒரு ஆவேசம் தவறே நடந்திருந்தா கூட அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. நமக்கு செக்ஷுவல் ஃபீலிங் இருக்கலாம், ஆனா சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கவே கூடாது. ராஜா, பின்னடா உன்னால அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியுமா? நீ செத்து போயிட்டே அவளுக்கு தெரிஞ்சா சந்தோஷமா இருக்கலாம், வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல? யூ ஆர் ரைட். ஆனா மரியாவுக்கு எந்த ஆபத்து வராதுங்கிறதுக்கு நீ என்ன கேரண்டி கொடுக்குற? என்னால ஒன்னும் சொல்ல முடியாது. இத பத்தி முடிவெடுக்க வேண்டியது எங்க பாஸ். ஓகே, உங்க பாஸ் கூட நான் சேர்றேன். தம்பி இப்பதானே நம்ம கிட்ட வந்திருக்கான். போக போக என்ன புரிஞ்சுக்குவான். ஷாம், நம்ம கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தம்பிக்கு சொல்லிருக்கியா? என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நானே தயார் பண்ணிக்கிறது தான் வழக்கம். குட், வெரி குட். பாஸ், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரகு செத்த மனுஷன். சில சமயம் உயிரோடு இருக்கிறவனால சாதிக்க முடியாதத சத்த மனுஷனால சாதிக்க முடியும். வெல் செட். நம்ம கூட்டத்துக்கு பொருத்தமான ஆள். Okay. But tell me, what about my share? Share? Yeah, என் பங்கு. நீங்க அவனுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு நீ ஏக்கடு எவ்வளவு வேணும்? 70-30. ஓகே, 70 எனக்கு, 30 உனக்கு. You're mistaken. 70 எனக்கு, 30 உங்களுக்கு. Hey Sham, what type of man you have brought? I'll tell you. He-Man. Oh.
அழைத்துத்தான் உன்னை முடிக்கின்றேன் என் கண்ணத்தில் மின்னும் வாழுண்டு உன்னை முடிக்கின்றேன் என் கண்ணத்தில் இன்னும் வாழுண்டு Don't move. You are all under arrest. Constable, come on. ஹலோ வாட்? ரகு நம்ம ஆளுங்க எல்லாரும் போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. நம்ம கேங்க போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இது பிளடி மரியா இல்ல? அப்பதான் போலீஸ் உடந்தையா இருக்கா? மரியா போலீஸ் உடந்தையா இருக்காளா? ஆமா. ராமதாஸ் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. சரக்கெல்லாம் போட்ல ஏத்தி பழைய இடத்துக்கு அனுப்பிச்சிடு. இங்கே வரவு வைக்க பொண்ணு
ராமதாஸ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா? யாரு? எப்படி? idiots. என்னால பொறுக்க முடியல. அவளுடைய தொல்ல தாங்க முடியல. நீயா நானு கேட்கிற அளவுக்கு வந்துட்டான். பல வருஷ காலமா சேர்த்து வச்சிருந்த சொத்து சுகத்தை எல்லாம் சில மாசத்துக்குள்ள சின்ன பின்னமாக்கிட்டான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையாள மாறி நம்ம கூட்டத்துல சில பேரை சாகடிச்சுட்டான். அவளை ஒழிச்சு கட்ட வரையிலும் என் மனசுக்கு நிம்மதி கிடையாது. Straight away I want to murder. நீ 50-50 பங்கு கேட்டல்ல, மரியாதை கொள்ள வேண்டிய பொறுப்பை உங்கிட்ட ஒப்படைக்க. ஓகே, வெரி குட். என் கண்டிஷன் தெரியுமில்ல? அவளுடைய டெட் பாடியை நான் பார்க்கணும். இல்ல யார் பொறுப்பு ஏத்துக்கிறாங்களோ அவங்களுடைய பணத்தை நான் பார்ப்பேன். ஓகே. ரகு, பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க செத்துட்டுதான் இன்ஸ்பெக்டர் சொன்னது. அந்த மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு. மரியா, என்னது குழந்தை மாதிரி? நான் திரும்பி வந்துட்டேன். இனிமேலாவது அந்த கூட்டத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டேன்.
நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. ஆனா எங்க அப்பாவை கொன்ன கொலைக்காரனுங்களே நான் பழி வாங்காம விட மாட்டேன். மரியா, அனாவசியமான பகையை வளர்த்துக்கிட்டேன்னா அதுக்கான விளைவுகளை நீ அனுபவிக்க வேண்டி வரும். நீங்க எதுக்காக அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஏன்னா நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். ரகு, என்ன சொன்னீங்க? உண்மையை சொல்றேன். ரகு, என்ன சொன்னேன்? அந்த கூட்டத்துல நீ ஒருத்தனா? No, 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 I won't believe it. மரியா, இதுவரைக்கும் நான் சொன்ன பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த நீ இப்ப நான் நிஜம் சொல்லும் போது ஏன் நம்ப மாட்டேங்கிறேன்? சத்தியமா சொல்றேன், நான் கொள்ளக்காரன். இத்தனை நாளா இதை உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான தைரியம் எனக்கு இல்லை. ஆனா சொல்ல வேண்டிய நிலைமையில இப்ப நான் இருக்கேன். ஏன்னா நான் செய்த கொலையும் கொள்ளையும் போதாதுன்னு இப்ப உன்னையே கொலை பண்ண சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காங்க. மரியா, உன்னை என்னால கொல்ல முடியாது. தயவு செய்து எங்கேயாவது ஓடி போயிடு பிளீஸ். ரகு கொலைக்காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரே அடியா உன் கையால என்ன சுட்டு கொண்டுடு. மரியா பிளீஸ் விளையாடு. நான் சொல்றேன் மரியா. ஆமா ஃபாதர், அவரோட பேர் ரகு. அவரோட அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன். நல்லவங்களுக்கெல்லாம் கருத்துல சோதனையை கொடுக்கிறாரேன்னு கலங்க கூடாதுமா. சோதனைகள்லாம் தண்டனை அல்ல. நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அப்பவே என் உயிரை விட்டிருப்பேன். கிறிஸ்தவ மதத்துல பிறந்து தவறான பாதையில போய்கிட்டு இருந்த என்ன அந்த ஹிந்து நண்பர் தான் நல்லவளா மாத்தினாரு. அதனால ஆண்டவனை சாட்சியா வச்சு அவரை என் கணவரா ஏத்துக்கிட்டேன். அனாதையா இருந்த எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத சமீபத்துலதான் கர்த்தர் காட்டினாரு. அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்குள்ள அவர் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானுங்க பாவிங்க. அதுலயும் திருப்தி அடையாம நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் ரகுவையும் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பழிப்பாவத்துக்கு அஞ்சாம பல கொடுமைகளை செஞ்சுட்டேன். ஃபாதர், என்ன மன்னிச்சிடுங்க. மரியா வர மறைஞ்சுக்க. கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை கொஞ்சம் வாட்ச் பண்ண. அந்த பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணவளாச்சு சார். யூ ஆர் கரெக்ட். ரகு சத்துட்டான்னு நான் முழுக்க நம்பல. அவன் உயிரோட இருந்தா நிச்சயமா மரியாவை பார்க்க வருவான். அதனாலதான் சொன்னேன். கமான் மைசன். இல்ல எனக்கு கமான். No, thank you. Some other time. Thank you. என்னடா 6 புல்லட் அப்படியே இருக்கு? அப்படின்னா நீ அவளை கொல்லல. அப்படின்னா நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல. நீ பாசுக்கு துரோகம் செஞ்சிட்ட. அப்படின்னா போது நிறுத்துறா. கோவில இடிக்க முடியுமா? நான் மரியாதை பத்தி சொல்றேன். நானும் மரியாதை பத்தி தான் சொல்றேன். அந்த பொண்ணு என் மேல வச்சிருக்கிற காதல் அவளை ஒரு பெரிய நெருப்பாக்கிடுச்சு. கிட்ட நெருங்க முடியலடா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு தேவதை. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீ மரியாதை காதலிக்கிற. நோ, அவ என்ன காதலிக்கிறா? கொல்லக்காரன ரொம்ப ஆழமா காதலிக்கிறாரா? You know, the only person in the whole damn world who loves me. அவளோட அன்புக்கு முன்னால நான் வெறும் ஒரு துரும்பா மாறிட்டேன். அடுக்கடுக்கா பாவங்களை செஞ்சுட்டு வந்தனா அவளுக்கு அடிமையாயிட்டேன். அப்போ ஆரம்பத்திலிருந்தே அவளை கொலை செய்யணுங்கிற என்ன அடியோட உனக்கு இல்ல? இல்ல இல்ல, நான் உயிரோட தான் இருக்கேன். என்ன நினைச்சு இவங்களெல்லாம் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்கு தான் அங்க போனேன். பட் முடியல. ஏன்னா அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன்ஸ் அங்க வந்துட்டான்ப்பா.
அந்த நேரத்துல ஸ்டீஃபன் அங்க வரலன்னா அவட்ட உண்மை சொல்லிருப்பியா? ஏன்டா மறுபடியும் பொய்ய சொல்ற? நான் மறுபடியும் பொய்யே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில எவ்வளவு இழந்துட்டேன்னு. டேய், நான் இப்போ தனிமரமா நிக்கிறேன். நீ என்னடா சொல்ற? மரியாதை குழந்தைக்கு தாயா போறேன். நான் இப்போ ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சுத்தி ஒரே இருளும் பனி மூட்டம் மாத்தாரு. உண்மையான உருவம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நிலைமை வந்தா அவன் முன்னாடி நிக்கிற தைரியம் எனக்கு இல்லடா. நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த புண்ணியவதிக்கு முன்னாடி போய் நின்னு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட சாகிறதே மேல. கரெக்ட். உன்னுடைய முடிவை நான் பூரணமா சம்மதிக்கிறேன். ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணிருக்கேன் இல்ல? குணத்துக்கு பதில் குணம்தான். தண்டனை ஏத்துக்க தயாராயிரு. இவனை நீதானே அழைச்சிட்டு வந்த? நீ ஏன் அனுப்பிச்சுவை? இதுல ஒரே ஒரு புல்லட் இருக்கு. நீ குறி தவறாதவன். நான் 3 என்றேன். 3rd is the last number. Shoot. Okay? 1, 2, 3. Good. Very good. Sham, என் மேல பக்தி இருக்கா இல்ல உன் ஃப்ரெண்ட் மேல பாசம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணு. ஜகு, கம் ஆன். இவ அணுவா சாகுது என் கண்ணால பார்க்கணும். ஒண்ணு தெரியுமா உனக்கு? இந்த வைரத்தை வச்சுக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஒரு ராசி வேணும். எல்லாரும் இதை வச்சுக்க முடியாது. இந்த வைரத்தை வாங்குறதுக்கும் வச்சுக்கிறதுக்கும் ராசி தேவை. பேரு எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? உன் ஜாதகமே எனக்கு தெரியும்டா. என்ன தெரியல? நான் தான் வைர வியாபாரி வஜ்ரவேலுவோட மகன். ஓ, அந்த பையனா நீ? ஆமாண்டா. என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்ச உன்னை எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன். இன்னைக்கு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா அலையறேன்னா அதுக்கு நீதாண்டா காரணம். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன அருமையான சந்திப்பு. என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண என் கூண்டிலேயே வந்து மாட்டிக்கிட்டேன். சின்ன பையனா இருக்கிறியே, உன்னை எப்படி கொலை பண்றதுன்னு யோசனை பண்ண நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. உன்னை சாகடிக்காம நான் விடவே மாட்டேன். ஏய் ஜகு, follow me. Yes boss. இனி கொஞ்ச நேரம் தாமதம் பண்ணா கூட நிலைமை விபரீதமா போயிடும்.
ஏன்னா நாம நம்பினவங்களே நமக்கு துரோகம் செஞ்சுட்டானுங்க. உடனடியா எனக்கு ஒரு டெட் பாடி வேணும். சிலோன்ல இருந்து வந்த வேலைக்காரன் இந்த நாட்டுல செத்து போயிட்டான். அவன் பணத்தை சொந்தக்காரங்க கையில ஒப்படைக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு போறேன். அந்த பணத்தோட வயத்துலதான் என்னோட வயிறங்க இருக்கும். ஓகே? என் வயிறம், என் வைடூரியா, என் வயிறம், என் வைடூரியா, அது வைடூரியா வருது. எங்க என் வயிறம்? என் வயிறம், என் வயிறம், என் வைடூரியா, என் வயிறம், என் வைடூரியா, என் வயிறம். What an irony of fate. விதி ரொம்ப விசித்திரமா விளையாடுது. பாத்தீங்களா, உங்ககிட்டயே வைரங்களை வாங்கினேன், உங்ககிட்டயே கொடுக்குறேன். நம்ம ஆட்ல வெளியே போச்சு. குகைக்கு டைனமைட் வைக்க சொல்லு. 2 நண்பர்களும் ஒரே நேரத்துல சொர்க்கத்துக்கு போகட்டும். டாக்டர் என்ன சொன்னார்? 2-3 நாள்ல டெலிவரி ஆயிடும் சொன்னாரு. எதுக்கு நாளைக்கும் கூட்டு வருவோம். இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னைக்கு என் ரகு என்னை விட்டு பிரிஞ்சாரோ அன்னைக்கே நான் என்ன அழிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். மரியா, உண்மைதான் சார். என் வயத்துல வளர்ற அவருடைய பாரிசுக்காகத்தான் நான் இன்னும் என் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா, கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். இன்ஸ்பெக்டர், உங்களை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன். என்ன விஷயம் சார்? அந்த பயங்கர கொள்ளக்காரன் பூபதி இல்ல, அவன் இந்த ஊரை விட்டு சிலாருக்கு தப்பிச்சு போக திட்டம் போட்டிருக்கான். இஸ் இட்? அது மட்டுமல்ல, இது வரைக்கும் செத்து போறவன் நினைச்சுக்கிட்டு இருந்தமே ரகு, அவன் இன்னும் உயிரோட இருக்கான். இம்பாசிபிள். ஐ சஸ்பெக்ட் இட். ஜஸ்ட் a minute. நீ மரியாதை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் போயிட்டு வந்துடுறேன். சார், ரகு உயிரோட இருக்காரா? அவர் சொல்றாருமா, எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன் சார். ஐயோ, இந்த நிலைமையில நீ வரக்கூடாதுமா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ ப்ளீஸ். நீங்க இங்கே இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். மரியா, மரியா, மரியா. ஜக்கு, ஹார்பர்ல எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டியா? ஊர்வலம் கிளம்பட்டும். வாங்க பாத்து புறப்படலாம். ம். ம்.
பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், ரகு உயிரோடு இருக்காங்கிறத இப்போது நம்புறீங்களா? ஆமா சார், ரகுதான். ரகு ரகு ஓடாத நில்லு, ஓட்ட சுட்டு பொசிக்கிடுவேன். நீங்க இந்த பக்கம் போங்க சார். மரியா, 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 என்ன அப்படி பாக்குற? செத்து போனானே எப்படி உயிரோட வந்தான்னு பாக்குறியா? குற்றவாளியானா சட்டத்து கண்ணுல மண்ணை தூவறதுக்காகத்தான் செத்து போனதான் நடிச்சேன். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எப்படியும் தண்டனை கிடைக்கும். ஒரு குற்றவாளியா நாம காதலிச்சோம்னு நினைச்சு நீ தினம் செத்து படைக்கிறத விட ஒரு நல்லவனை புரிஞ்சிட்டோமேங்கிற துக்கத்துல கொஞ்ச நாள் வருத்தப்பட்டுட்டு அப்புறமாவது சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுதான் உனக்கும் நான் செத்தவனாய். ஆனா என்னுடைய துரதிருஷ்டம் உன்னை எந்த நிலைமையில என்ன பார்க்க வச்சிருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் குற்றவாளி இல்ல, குற்றவாளி ஆக்கப்பட்டேன். எங்க அப்பாவை கொன்னவனையும் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனையும் நான் பழி வாங்கிட்டேன். அந்த விஷயத்துல எனக்கு நிம்மதிதான். ஆனா உன் முன்னால நான் துரோகியா நிக்கிறேன்னு மரியா. மிருகமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு நீதான் மனுஷனாக்கினேன். சத்தியமா சொல்றேன், உன்னோட புனிதமான அன்புக்கு முன்னால நான் துரும்பாயிட்டேன் மரியா. நான் வேற ஒண்ணு கேட்கல. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா நான் சந்தோஷமா தூக்கு மேலே கூட போயிடுவேன். You are under arrest. மரியா, ப்ளீஸ். மரியா, மரியா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு மரியா. மரியா, மரியா, சட்டம் கொடுக்கிற எந்த தண்டனை என்னால தாங்கிக்க முடியும், உன் வெறுப்பை என்னால தாங்கிக்க முடியாது மரியா. ப்ளீஸ் மரியா, மரியா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு மரியா. மரியா, ஒரு நிமிஷம் மரியா. நான் செஞ்சுக்கிற துரோகத்துக்கு உன்னால என்ன மன்னிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால இது வரைக்கும் நான் செத்துட்டேன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் நிரந்தரமா செத்துட்டேன்னு நம்பிட போலாம். மரியா, காவிரின் நீரின் புனிதமே, காதல் தேவதை தந்த வடிவமே, இங்கு கொள்ளிடம் என்று கூடுவோம். வாழ்வில் ஒரு நாள் புது நாள் திருநாள்.